தொப்பை இருக்கக்கூடாது. தொப்பை வந்து உங்களோட கல்லீரலோட இண்டிகேஷன். நாக்குல ஒரு அறிகுறி வரும், சிலதுக்கு நெகத்துல வரும், சிலது கண்ணில். ஒவ்வொரு நோய்க்கு இப்ப கண்ணு கீழே பஃபினஸ் இருந்தா அது கிட்னி, அந்த மாதிரி லிவர் வந்து வயிறு. ஸோ அந்த வயிறை வந்து இங்கே கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் விதப்பை, கால் எல்லாமே வீங்கிடும், அவரால் நடக்க முடியாது. உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ நீங்கள் அந்த பிளேட்லெட் கம்மியாகும். எல்லா லிவர் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ்க்கும் மோஸ்ட்லி பிளேட்லெட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடும். பிளேட்லெட்டை கூட்டுறதே பெரிய டாஸ்க் ஆகும் எனக்கு. கிட்னி ஃபெயிலியருக்கு ஹீமோகுளோபின் தான் கம்மியாகும், யூரியா கிரியேட்டினின் கூடும். ஸோ என்ன நோய் நம்மளுக்கு இருக்குன்னு கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக வைத்தியம் பார்க்கணும். போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இது நிச்சயமா ஒரு எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வு இருக்கும். வயிறு நல்லா காமிச்சிட்டியா? ஃப்ரெண்ட்ஸ் இருந்து காமிச்சிரு. இனி வந்துட்டு கண்டிப்பா இது வந்துட்டு ஒரு விழிப்புணர்வா எடுத்துக்கிட்டு ரொம்ப ஆரம்பத்திலே வாக்கிங் போங்க, டயட்ல பண்ணுங்க, இல்ல டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. ப்ராப்பரா உங்க உடம்ப நீங்க பார்த்துட்டீங்கன்னா பின்னாடி நீங்க ஹாப்பியா உங்க லைஃபை வாழலாம். இல்லைன்னா நீங்க வந்துட்டு இந்த வைத்தியத்திலேயே உங்க வாழ்க்கை ஃபுல்லா போயிடும். அப்புறம் வாழ வேண்டிய காலம் ஃபுல்லா குடிச்சிட்டு கடந்துட்டு உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னும் போது இப்போ ஒய்ஃப் மேல அன்பு வச்சா என்ன, வைக்காட்டி என்ன, அந்த குழந்தைங்களை பார்த்தா என்ன, பார்க்காட்டி என்ன, அந்த டைம்ல உங்களோட சந்தோஷம் நினைச்சிட்டு நீங்க ஹாப்பியா இருக்கீங்க. ஆனா